நியூஸ்லாம் பாத்தீங்களா? மாற்றத்தோட முதல் நாள் ரொம்ப கலவரமா இருக்கு. மாற்றத்தோடைய முதல் நாள் ரொம்ப கலவரத்தோட மாற்ற ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாற்றத்துக்கு தான் பஸ் எல்லாம் பிடிச்சி வந்து ஃப்ளைட் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து ஓட்டு போட்டிங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது நாள் வரைக்கும் சிஎம் கை காமிச்சிங்க, இனிமே யாரை கை காமிக்க போறீங்க? சிஎம் தான். இப்ப சிஎம் யாரு? அண்ணன் விஜய் தானே. இல்ல இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாலின் ஒழுங்கா அரசியல் படுத்தல, அந்த ஆட்சியில இருந்த நபர்கள் தான் இப்படி பண்றாங்க. தாவேகா கட்சியில இருக்கவங்க எப்படிங்க ஸ்டாலின் அரசியல் படுத்துவாரு? போஸ்கோ சட்டத்துல நீங்க தானே அரசாங்கமா இருந்தீங்க, நீங்க எங்களை அரசியல் படுத்த தவறிட்டீங்க. நாங்க ஒரு கிளைம் வைப்போம். பொதுமக்களுக்கு கூட பரவாயில்லைங்க, தாவேகால இருக்கவங்க எப்படிங்க நாங்க அரசியல் படுத்த முடியும்? ஓ இப்ப தாவேக்காவுடைய நிர்வாகி சம்திங் யாரோ தானே மாட்டிருக்காங்க இந்த போஸ்கோ சட்டத்துல. 10 வயசு குழந்தைய அசிங்கமே இல்லாம வெக்கமே இல்லாம நாங்க தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. ஸ்டாலின் ஆட்சியில பாதுகாப்பு இல்ல, திமுக ஆட்சியில பாதுகாப்பு இல்ல, நீங்க ஆட்சியே அமைக்கல அப்பயே பாதுகாப்பு இல்ல, அது உங்க கட்சி சார்பாகவே ஒரு ஆள் இதை பண்ணி வச்சிருக்காங்க. இதோட சட்டம் ஒழுங்கு நாங்க வந்து சரியாயிடும், சூப்பர் ஆயிடும். ஆஹா ஓஹோ, சட்ட ஒழுங்கு பத்தி பாத்தீங்களா? வாழ வச்சுட்டு பாத்தீங்களா என்ன பண்ணாருன்னு? அது வந்து வெற்றி வாழுங்க, அதெல்லாம் நீங்க அப்படி ஜட்ஜ் பண்ண. பக்கத்துல லைலா மணியோட ரியாக்ஷன் பாத்தீங்களா? பதறாரு, டேய் பண்ண கூடாதுடா வடிங்க அப்படின்றத லயோலா மணி பதறிட்டாரு. வடிவேல் பதறல அந்த மாதிரி லயோலா மணி பதறிட்டாரு. அந்த கேக் வால் வச்சு வெட்டினார்ல, அவர் யார் தெரியுமா? அவர்தான் அந்த எளிய ஆட்டோ டிரைவர். ஓஹோ, ஆட்டோ அத இந்த மாதிரி பாருங்க, ஆட்டோ டிரைவர் எல்லாம் வந்து நாங்க வந்து சிஎம் இது பதவி கொடுத்து இந்த மாதிரி எம்எல்ஏ ஆகிருக்கோம் அப்படின்னால இந்த மாதிரி இதுதான் சொல்றது. பிளெயின் ஸ்டேட்மெண்டா இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், ஒரு எளிய ஆளை கூட எம்எல்ஏவா ஆக்குறாரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்னோம். அந்த எளிய ஆளோட பின்னணி என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்க மறந்துட்டாங்க. அதனுடைய விளைவுதான் இதெல்லாம். இதை விட இந்த வெற்றி கொண்டாட்டன்ற பேர்ல இவங்க ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். இந்த படத்துல கமல் சொல்லுவார்ல, ஐயோ விஷயம் தெரியாதவன் பார்த்தானா காக்கா வழிபட்டு கையில சாவியை குத்துருவா அப்படின்னு. அந்த மாதிரி விஷயம் தெரியாத யாருன்னா பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த பசங்க எல்லாம் பொது சொத்தை சேதப்படுத்துறாங்க. அதை தாண்டி ஒருத்தன் அவன் சொந்த உழைப்பை போட்டு கார் வாங்கியிருக்கான், அதையும் சேதப்படுத்தி அது மேல ஏறினு திங்குன்னு ஆடிட்டு இருக்கான். அந்த காரை கொண்டு வந்தோட நிலைமை. அதை விட நான் ஒரு வீடியோ பார்த்தேன், பஸ்ல அஜித்னு பேர் போட்டது ஒரு குத்தமாடா, அதுக்காக அந்த பஸ்ஸை முன்னாடி ரவுண்ட் அடிச்சு பைக்கை வச்சு அந்த பஸ்ஸை நவுற விடாம இன்னொன்னு கவர்மெண்ட் பஸ்ல விஜய் போட்டோ ஓட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு அராஜகம் பண்ணி எனக்கு அதை பார்க்கும்போது என்ன வருத்தமா இருந்ததுன்னா, அதாவது ஸ்டாலின் அவர்கள் முதல்வராரு ஃபர்ஸ்ட் கையெழுத்து என்ன போடுறாருன்னா, பெண்களுக்கு விடியல் பயண திட்டம் கையெழுத்து போடுறாரு. ரொம்ப 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 நாகரீகமா அந்த பஸ்ல கொண்டு போய் ராத்திரியோட ராத்திரியா ஓட்டுறாங்க. விடியல் கட்டணம் இல்லாம விடியல் பயணம் ஓட்டுறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நாகரீகமா ஒரு செலிப்ரேஷன், இவ்வளவு நாகரீகமா எடுத்துட்டு போய் அதை ஒட்டுறாங்க, இவ்வளவு நாகரீகமா ஒரு தொடக்கம். அடுத்த 5 ஆண்டு நம்ம நிம்மதியா இருக்க போறோம், நிம்மதியா இருந்தோம், அந்த நிறைவு இருந்தது. ஆனா நீங்க இந்த முதல் நாளே நீங்க பண்றீங்களா அட்ராசிட்டி, இவ்வளோ பெரிய விஜய் இதை எடுத்துட்டு போய் அது கவர்மெண்ட் பஸ்ல ஒட்டி அதுக்கு ஒரு அராஜகம் பண்ணி, அப்ப என்ன இதுவா இருக்கு இது அப்படின்னு நினைக்கும் போது நாம எங்கேயும் மாட்டிக்கிட்டோம்டா. எதுக்காக நாங்க ஓட்டு போட்டோம்? மாற்றத்துக்காக. நீங்க வந்து அமைதியா பண்ணீங்க, அப்ப நாங்க அதை அராஜகமா பண்ணதானே மாற்றமா இருக்கு. அமைதியா இருந்த அதாவது தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்தது, அத நீங்க வந்து சுடுகாடா மாத்துறதுக்கான எல்லா மாற்றத்தையும் நீங்க பண்ணி. நாளைக்கு 11 மணிக்கு வந்து பதவியேற்க போகிறாருன்ற மாதிரி நேரு ஸ்டேடியம், இது எங்கேயோ கேட்ட மாதிரியே இல்ல. இவனுங்க ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டினானுங்களா, மே 8ஆம் தேதி ஸ்டேடியம். அது இப்போ நேரு ஸ்டேடியம் அவனுங்க வந்து காங்கிரஸோட கூட்டணிக்கு போறாங்க. என்ன ஒரு மாற்றம். அந்த போஸ்டர்ல த்ரிஷாவோட ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி, அனிருத்தோட இசை நிகழ்ச்சின்னு போட்டாங்கல்ல. பண்ணாலும் பண்ணக்கூடிய நபருக்கு தானே இவனுங்க பண்ணிடுவானுங்களா? அவங்க எம்பி கேண்டிடேட், அவங்கள எப்படி எம்பி கேண்டிடேட்டா இல்ல திருச்சி கிழக்கான்னு தெரியல, எங்கேயும் ஒண்ணு. ஆனா அண்ணி வர்றாங்க, அன்னைக்கு வந்து பர்த்டே கிஃப்டா வந்து சிஎம் வந்து எதை கொடுக்க போறா தெரியல, எம்எல்ஏ சீட்டா எம்பி சீட்டா. எனக்கு தெரிஞ்சு எம்பி ரொம்ப பொருந்தும். படத்துல எத்தனை கத்தியா அந்த மாதிரி ஒரு நாள் விஜய் சுடுகாட்டை கூட்டிட்டு போய் குத்தி, டே நான் எம்பி ஆகிற கட்சி என் கையில அப்படின்னு. அப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? த்ரிஷாவை திமுக வேலைக்கு வாங்கிருச்சு. ராதிகா வந்து ட்வீட் போடல. இந்த ரிசல்ட் வந்த அன்னைக்கு த்ரிஷா கார்ல போற மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க, திருப்பதி போற மாதிரி. அதுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு, அதாவது ரிசல்ட் எல்லாம் வந்தப்போ ராதிகா சரத்குமார் கமெண்ட் பண்ணிருக்காங்க, ஹாப்பி பர்த்டே டியர், வாட் அ கிரேட் கிஃப்ட் அப்படின்னு. நிலைமையை பாத்தீங்களா? அதாவது இது கொஞ்சம் எப்படி சொல்றது தெரியல, ஆனா காமராசர் சொன்னதுதான் இந்த வார்த்தை. கூத்தாடி கிட்ட கொண்டு போய் நீ ஆட்சியை கொடுத்தி நாட்டை கொடுத்தீங்கன்னா அவன் கூத்தியாளு கொடுத்துட்டு போயிடுவான். இதுக்கு உதாரணம் எம்ஜிஆர் அன்னைக்கு காரணம். அவர் வந்து மறைந்த விஜய சொன்னாரு, இப்ப இது வாழும் எம்ஜிஆருக்கு நடந்துட்டு இருக்கு. மறைந்த விஜய் வாழும்.
அதுதான் இன்னைக்கு நடக்குது. அன்னைக்கு எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா கிட்ட தாரவாத்து கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து விஜய் வந்து அம்மையார் இப்பயே நம்ம சொல்லி பழகிப்போம். அம்மையார் ஜெயலலிதா, அம்மையார் திருஷா, அம்மையார் திருஷா அவர்களுக்கு இல்ல பேர் மாத்திட்டாங்க. அம்மையார் இல்ல, இளந்தலைவி திருஷான்னு வச்சு. அன்னைக்கு முதல்வரா இருக்கும்போது இளம் தலைவின்னு சொல்ல முடியாது இல்லையா, வருங்கால சிஎம் இல்லையா, அதனால இப்ப அவங்க அம்மா இவங்க மாமி. திடீர்னு முதல்வர் விஜய் அப்படின்றத என்னால சொல்ல முடியல. நீ எல்லாம் முதல்வரா? இது தமிழ்நாட்டுக்கு என்னடா கேடுகாலம். இல்ல கிஃப்ட்னு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க. வாட் எ கிஃப்ட் அப்படினா என்ன சொல்ல வராங்க? அதாவது வந்து விஜய் வந்து கிஃப்டா கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டை எழுதி கொடுக்கட்டப்பா. ஆக்சுவலா த்ரிஷாவை விஷ் பண்ணி ட்வீட் போட்ட நிறைய பிரபலங்கள் எல்லாம் விஜய் வந்து இந்த இது த்ரிஷாக்கு கிஃப்டா கொடுத்திருக்காருங்கிற மாதிரியே இல்லீகல் அஃபேரை நார்மலைஸ் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க. ஐயோ, அவங்க வந்து கல்யாணமே பண்ணியிருந்தாலும் முதல் கொண்டாட்டமா இவங்க தான் போய் நிப்பாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு இவங்க வந்து நார்மலைஸ் பண்றாங்க. இது ஒரு என்னன்னா இது வந்து இவங்க ஒரு முன்னுதாரணமா ஜோடியா இருக்க போறாங்க. கள்ள தொடர்பு தானே பண்ணுங்கள், விஜயே பண்றாரு. நல்ல வேலை எம்ஜிஆருக்கு அந்த தைரியம் வரல. எம்ஜிஆர் அதாவது இல்ல மறுபடியும் எம்ஜிஆர் ஜெயலலிதா நம்ம அவங்களோட பர்சனல் இது ஒன்றும். ஆனா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் உழைத்த உழைப்பு இருக்கு இல்லையா, அது திராவிட கட்சிகளை வளர்த்தெடுத்ததா இருக்கட்டும். அதாவது திமுக மாற்றம் அதிமுகன்னு உண்மையான திராவிட கட்சிகளை அவங்க கொண்டு வந்தாங்க. அவங்க அந்த பாஜக மாதிரியான காங்கிரஸ் மாதிரியான கட்சிகளை பெருசா இங்க ஆள விடாம மாற்று திமுக மாற்று அதிமுக அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்தாங்க. எம்ஜிஆரும் உழைச்சிருக்காரு, ஜெயலலிதாவும் அந்த கட்சிக்காக உழைச்சிருக்காரு. உழைக்கல, திருசாவும் உழைக்கல. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட இவங்க கொண்டு போய் சேர்ந்து? விஜய் திருஷா மட்டும் இல்ல, அந்த கட்சியில யாருமே உழைக்கல. அங்கீகாரம்ன்றது அதிகப்படியா இருக்கு. அதுவும் இவ்ளோ வாக்கு வித்தியாசங்கள் தான் ஏத்துக்க முடியாம ஏதோ ஒரு பெரிய கை வேலை. எவ்வளவு வாக்கு வித்தியாசம்லாம் இல்லையே, கொஞ்சம் கம்மி பர்சன்டேஜ் தானே இருந்தாங்க. அதாவது திமுகவுக்கும் இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா 3.9% வித்தியாசம் அப்படின்றது. அதாவது இவர் சொன்னார்ல கொஞ்சம் டவுன் தான் 8 கோடி பேர் அப்படின்னு. 8 கோடி பேர்ல இவர் பின்னாடி இல்ல, ஒரு 1.5 கோடி பேர் தான் இருந்திருக்காங்க. அந்த 1.5 கோடி பேரும் தொடர்ந்து ரொம்ப வருஷமா அதிமுக இருக்கு, ஒரு மாற்றம் வரட்டும் போட்டவங்க ஒண்ணு. சிலர் வந்து அண்ணன் கழட்டிடுவாரு, அண்ணன் மாத்திடுவாரு அப்படின்ட்டு போட்டுருக்காங்க. இல்ல அந்த 1.5 கோடி வச்சு இப்ப ஊசலாடிட்டு இருக்கே கட்சி பாத்தீங்களா. அதாவது பெரும்பான்மை ஜெயிக்க முடியல, மைனாரிட்டி டிவிக்கே அழுத்தமா சொல்லுவோம். மைனாரிட்டி டிவிக்கே சென்று அன்னைக்கு ஜெயலலிதா சொல்லுவாங்க. அந்த மாதிரி மைனாரிட்டி டிவிக்கே அரசு அப்படின்னு இனி வரும் காலங்கள்ல சொல்லுவாங்க. எல்லா கட்சியிலும் போயிட்டு ஆதரவு தாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. பேச்சு காங்கிரஸோட தயவு எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, அவங்களோட தயவு இல்லாம இன்னைக்கு எது காங்கிரஸோட தயவு இல்லைங்கிறத தாண்டி காங்கிரஸ் ஏன் டிஎம்கே கூட இருக்காங்க, சில பல கோடிகளை கொடுத்து இருக்க வச்சிருக்காங்க. இப்படி யோசிக்கணும் இல்ல, நம்ம வந்து இப்படி யோசிக்க வேண்டியது. அவங்க சில பல கோடியும் வாங்கிட்டு எம்எல்ஏ சீட்டும் வாங்கிட்டு நீ வந்து இன்னைக்கு டிவிக்கே கூடனா காங்கிரஸ் தான் நம்ம சந்தேகப்பட வேண்டியது. பிஜேபி விட மோசமா இருப்பாங்க. பிஜேபி கூட நான் ஒரு RSS வாதி, நான் இந்துத்துவவாதி, நான் இதுதான் அப்படின்னு சொல்லி முன்னாடி நிக்கிறேன் களத்துல. அதே மாதிரி பாஜக அதாவது அதிமுக என்ன பண்ணுதுன்னா, நான் பாஜக அடிமை, நான் கொத்தடிமை தான், எனக்கு ஓட்டு போடுறோம் போடு அப்படின்ட்டு நிக்கிறான். எல்லாரும் அவங்க உண்மை ட்ரூ கலரை காமிச்சுதான் நிக்கிறான். நீ என்னவா சொல்லிருங்க, நான் மத சார்பின்மை இதுக்குதான் ஆதரவு கொடுக்குறேன், நாங்க RSSக்கு எதிரான ஆளு, பாஜகவுக்கு எதிரான ஆளுன்னு சொல்லிட்டு நீ போய் இன்னைக்கு அங்க ஆதரவு கொடுக்கறனா நீ யாரு? யாரு கூட்டு போற 5 எம்எல்ஏ யாரு உழைப்புல எம்எல்ஏ ஆனாங்க? ரொம்ப கரெக்டா என்ன கேக்குறீங்க, நல்ல கேள்வி. அதாவது என்னன்னா, இந்த 5 பேருக்கு ஓட்டு யாரு போட்டா? காங்கிரஸ் ராகுல் காந்தி மூஞ்ச போட்டா போட்டாங்க. காங்கிரஸ் ராகுல் காந்தி அப்படின்னு நினைச்சா போட்டாங்க. போட்டதெல்லாம் உதயசூரியன் சின்னத்துக்காகவும் இந்த திமுக அதாவது ஸ்டாலின் அவருடைய முகத்துக்காக போட்டது இந்த ஓட்டு. இந்த பீகார்ல வந்து 10,000 ரூபாய் நிதி கொடுத்துட்டு நீ கொடுத்துட்டு திரும்பி என்ன அந்த நிதியை கொடுங்கன்னு கேட்டப்போ அங்க பெண்கள்லாம் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, நீ வந்து என்னோட ஓட்டு கொடு, நான் வந்து உன்னோட 10,000 ரூபாய் கொடுத்துறேன் அப்படின்னா. சோ அந்த மாதிரி இப்ப காங்கிரஸ்க்கு என்ன சொல்லணும்னா, நாங்க போட்ட ஓட்டை கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா நீ டிவிக்கா கூட போய் உட்காந்துக்கோ அப்படின்னு சேர்த்துக்கவே மாட்டானே. ஆமா, சேர்க்க மாட்டாங்க. இப்ப நான் கேக்குறேன், இங்க வந்து ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு நோக்கிங்களே, அங்க போய் கேட்க முடியுமா? எனக்கு ஆட்சியில பங்கு கூட அதிகாரத்துல, இப்ப நீ 2.5 வருஷம் நான் 1.5 வருஷம் இல்ல துணை முதல்வர் துணை முதல்வர் பதவிக்கு எவ்வளவு டிமாண்ட் தெரியுமா? பாத்தீங்களா? ஆனந்த் அடிச்சுக்கிறாரு, சௌமியா அன்புமணி அடிச்சுக்குது. அன்புமணி விஜய் தான் எல்லாருக்கும் சாக்கு கொடுப்பாரு. விஜய்க்கு ஒருத்தர் சாக்கு கொடுத்துருக்காங்க, நீங்க இப்படி இருக்கிறீங்க அநியா பகல் கொள்ளையா இருக்கேடா போய் கேட்டிருக்காங்க. பாமக கிட்ட போயிருக்காங்க, நீங்க தான் ஒரு 4-5 வச்சிருக்கீங்களே வந்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, என் பொண்டாட்டிக்கு வந்து எனக்கு எம்பி சீட் இல்லாம இருக்க முடியாது, என் பொண்டாட்டிக்கு சிஎம் சீட் இல்லாம இருக்க முடியாது, சிஎம் கிடைக்கலாம் பரவாயில்ல, ஒரு டெபுட்டி சிஎம் சேராவது கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துக்குவாங்க.
சரி பாக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சா அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி திருச்சி கிழக்கு நீங்க ரிசைன் பண்றீங்க அதையும் நம்மளுக்கு கொடுத்துருங்க அப்படின்றாங்க. டேய் இது பகல் கொள்ளையாருடா, அந்த பக்கம் போகாதீங்கடா, படையூருக்கும் ஃபைட் நடந்திருக்கு. அதனால சரி இது பகல் கொள்ளையா இருக்கு, நம்மளே கொலைக்காரங்க, இவன் வந்து நம்மளோட பெரிய கொலைக்காரனா இருப்பா போல, 4-5 சீட்டை வச்சுட்டே இவன் துணை முதல்வர் பதவி கேட்கிறான். இல்ல மறுபடியும் இப்ப மாணிக்கம் தாகூர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து ஒரு தேர்தலுக்காக தான் கூட்டணியில இருந்தோம், தேர்தல் முடிஞ்சிச்சு, இப்ப நாங்க தாவுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? பச்சை அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்க வெறும் தேர்தலுக்காக இருந்திருந்தீங்கன்னா என்ன பிக் பிரதர் டேக் எல்லாம் எதுக்கு? நான் அதான் கேக்குறேன். இப்போ திமுக அவங்க கிட்ட வந்து நான் உங்களுக்கு ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு தரேன்னு சொல்லிச்சா, ரொம்ப கிளியரா ஸ்டாலின் அவர்கள் இந்தியா டுடே மேடையில வச்சு சொன்னார், ஆட்சியில பங்கு கிடையாது, அதிகாரத்துல பங்கு கிடையாது அப்படின்னு பப்ளிக் மீடியால தான் சொன்னார். நீங்க நடையா நடந்தீங்க, அன்னைக்கே நீங்க போறதா இருந்தா போய்க்கோங்க ஸ்டாலின் சொன்னார். அன்னைக்கே நீங்க போயிருக்கலாம்ல, வீட்டுக்கும் இதுக்கும் ஸ்டாலின் வீட்டுக்கும் இவங்களுக்கு கனிமொழி வீட்டுக்கும் இதுக்கும் ஏன் நடந்தீங்க? வேணும் தானே வந்தீங்க. அன்னைக்கு என்ன பயம்? டிவிக்கே வராது, தாவேக்கா வராது, உதயசூரியன் தான் வரும், திமுக தான் வரும் அப்படின்ற நம்பிக்கையில இருந்தீங்க. நடையா நடந்துதான் நீங்க கேட்ட எந்த இதுக்குமே அவங்க வந்து ஓகே சொல்லாம தான் கூட்டணி வச்சீங்க. இப்ப ஜெயிச்சிருந்தா இந்த மாதிரி விட்டு ஓடி இருப்பீங்களா? நான் கேக்குறேன், இந்த 28 சீட்டை ஒரு திமுக காரனுக்கு கொடுத்திருந்தா, திமுக காரன் தோத்து இருந்தாலும் அதே திமுக தான் இருந்திருப்பான், ஜெயிச்சிருந்தாலும் அதே திமுக தான் இருந்திருப்பான். நீ தோத்த உடனே தூக்கி நீங்க இருந்து ஓடுறனா அப்ப நீ யாரு? இல்ல அந்த 5 சீட்டு போனா கூட இது மிகப்பெரிய இழப்பு எல்லாம் இல்லையா? திமுக எந்த வகையில நியாயமா? திமுக நல்லது தப்பிச்சுச்சு. தப்பிச்சுச்சு. இது வந்து தேர்தலுக்கு முன்னாடியே நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க வந்து துரத்தி விட்டுருங்க, பீகார்ல தேஜஸ்வி யாதவ் எல்லாம் தூக்கி சுமந்து போனாரு. அப்ப தேஜஸ்வியே சொன்னாங்க, தேஜஸ்வி யாதவ்க்கு என்ன சொன்னாங்கன்னா, அவங்க இல்லாம இருந்தா கூட ஒரு 10 சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஆனா நான் வந்து இந்த அலைன்மெண்ட் இப்ப பண்ணிட்டு இருக்காங்களே, இத பிஜேபி பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பிஜேபி வந்து தனிப்பேர் மூலமே வராம அதிமுகவும் இதுவும் ஒரு இது வரும், அப்போ இவங்க வந்து விஜய் கிட்ட இருந்து புடிங்கி உட்கார வச்சு ஒரு ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு. ஆனா இங்க வந்து அப்படியே தலைகீழ இருக்கு. விஜய் இன்னைக்கு தனியா வந்து 108 வந்துட்டாரு, இன்னைக்கு அவரு உடைக்கிறாரு. என்னத்த அதிமுக உடைச்சு கூட்டு வர்றாரு, காங்கிரஸ் உடைச்சு கூட்டிட்டு வர்றாரு. இப்ப இந்த நிலைமைக்கு திமுக கொண்டு போய் நிறுத்தல, காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய பங்கு. ஆமா, இழப்பு அவங்களுக்கு தான், காங்கிரஸ் தான் மிகப்பெரிய இழப்பு. திமுக 40 எம்பி அங்க இருக்க 39 தமிழ்நாடு. இப்ப நீங்க கூட்டணியை முறிச்சிட்டீங்கன்னு 22 பேர் உங்க கூட்டணில இருந்து வெளியே வந்தா நீங்க எதிர்க்கட்சி தலைவராகவே இருக்க முடியாது, என்ன பண்ணுவீங்க? அப்ப நான் 22 ஆமா இவங்க எல்லாமே சேர்த்து மொத்தம் 39 1+ 40 இருக்காங்க இல்லையா? இல்ல அதுல திமுக மட்டும் 22 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே நீங்க கூட்டணியை முறிச்சிட்டீங்க, நாங்க உங்க கூட தொடரலன்னு வந்துட்டாங்கன்னா மூணாவது பெரிய கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்றேன். மூணாவதா ஒரு டீம் வந்து தேசிய லெவல்ல ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் இது. அதாவது பாஜக தான் இத்தனை நாளைக்கு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் மொத்த மாநிலத்திலே நம்ம கண்ட்ரோலுக்குள்ள எடுத்துட்டு வராங்க அப்படின்னு நம்ம வந்து நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதை காங்கிரஸ் சைலண்டா செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவர் பீகார்ல போய் முடிச்சு விட்டார் தேஜஸ்வி யாதவ. எனக்கு அவரு நிறுத்துற கேண்டிடேட் நிறுத்துறதுல இவங்க நிறுத்தி கூட கூட்டணியில இருக்கவனுக்கே துரோகம் பண்ணி அங்க அவரை முடிச்சுட்டு வந்தீங்க. அடுத்து அகிலேஷ் யாதவ் பிடிக்க போறாங்க. அகிலேஷ் யாதவ் இதெல்லாம் பார்த்துட்டாவது கொஞ்சம் சுதாரிச்சிட்டாருன்னா அவர் தப்பிச்சிட்டாரு. பீகார் வெஸ்ட் பெங்கால்லயும் அப்படிதான் திரிணாமுல் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு கம்யூனிஸ்ட் 3 ஒன்னா இருந்தா பாஜக ஓட விட்டுருக்கலாம், ஆட்சியே பங்கு அதிகாரத்தை பங்கு கேட்டு பண்ணிருக்கலாம். அங்க காலி பண்ணீங்க, இங்க திமுக காலி பண்ணீங்க, கம்யூனிஸ்ட் காலி பண்ணிட்டீங்க. எனக்கு இன்னொரு இதுன்னா, கேரளால நீங்க ஆட்சி அமைச்சா அங்க வந்து இவிஎம் மிஷின் பிரச்சனை எதுவுமே இல்ல, பிரச்சனை இல்ல, எந்த பிரச்சனையுமே இல்ல. அதே நீங்க வந்து மத்த இடத்துல எல்லாம் வந்து ஆட்சி அமைக்கலன்னா ஓட்சோரி இப்படின்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டுல உங்க கூட்டணி கட்சி தோத்துருக்கு, விஜய் ஜெயிச்சிருக்காரு. இங்க நீங்க மத்த வெஸ்ட் பெங்கால்ல கொடுத்த குரலை கூட நீங்க இங்க குடுக்கல. குரல் கொடுக்கலன்னா பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, இது இளைஞர்களோட எழுச்சின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. நீங்க நிக்கும் போது ஒரு இடத்துல தோத்தா அது இவிஎம் மிஷின் ப்ராப்ளம், ஓட்சோரி, பாஜக சதி. இப்ப எனக்கு நியாயமா அத ராகுல் இங்க சொல்லி இருக்கணும்ல, அது எப்படி எல்லா அமைச்சரும் தோத்தாங்க, எப்படி சிஎம்ஏ தோத்தாரு, இது எப்படி நடந்தது, எனக்கு சந்தேகமா இருக்குன்னு நியாயமா ராகுல் காந்தி அவர்கள் அப்படி பேசல. இந்த முடிவே கூட அபிஷியலா தலைமை தான் எடுத்துச்சுன்னு சொல்லவே பயப்படுறாங்க. இது தமிழ்நாடு காங்கிரஸ் எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, அட நீங்க சொல்லுங்க. அந்த கதை தான் இன்னைக்கு காங்கிரஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்ப இவங்கள மாநில கட்சி கேட்டா இல்ல நீங்க தலைமை முடிவு எடுக்கும், தலைமை கேட்டா இல்ல மாநில முடிவு எடுத்துக்கோம். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இல்லப்பா நான் சொல்லி அவங்க செய்யலப்பா, இவங்க இல்லப்பா அவங்க சொல்லி நாங்க செஞ்சாங்கப்பா. அப்ப அந்த முடிவு எடுக்கிறதுக்கு கூட உங்களுக்கு வந்து திராணி இல்ல சொல்ல பயப்படுறாங்க. நாங்க எடுத்தோம் சொல்ல பயப்படுறாங்க. பகிரங்கமா சொன்னா அங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 3ஆவதா தேசிய அளவுல ஒரு பெரிய அணி வர வேண்டியதுக்கான நேரம் இதுதான். காங்கிரஸ நம்பினா
அவங்க எதுக்கான பிளான் பண்றாங்கன்னா பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியாவில் கொண்டு வரதுக்கான வேலையை அவங்க பாக்குறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை தொடர்ந்து காலி பண்ணிட்டு வர்றது பாஜக கிடையாது, காங்கிரஸ். அதாவது பாஜக கூட நின்று கழுத்தா இருக்கிறான். அதாவது பாஜக கூட எதிர்த்து நின்னுறான். நான் இப்படிதான்டா அவனை காலி பண்றதா அப்படின்னு தெரிஞ்ச சில பேர் கூட்டணி வைக்கிறாங்க. பீகார்ல வந்து நிதிஷ் வந்ததுல நிதிஷ் தெரிஞ்சிருக்கும் இவன் நம்மள காலி பண்ணதான் போறான் அப்படின்ட்டு தான் போயிருப்பாரு. அதனாலதான் அவர் சிஎம் பதவி ஜெயிச்சாலுமே அப்புறம் அவர் தூக்கி அடிச்சுட்டாங்க. இப்ப இங்க வந்து பாஜக அப்படி ஒரு ஓப்பனா இருக்கு. ஆனா காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கும் போது யாரும் அப்படி நினைச்சிருக்க மாட்டாங்க, கூட இருந்தே கழுத்தா இருக்கிறாங்க அப்படின்னு. ஆக கூட இருந்தே குளிப்பறிக்கிறதுன்றாங்களா, அது இதுதான். பாப்போம், இவங்க அங்க போய் போறது நல்லது. அடுத்த வரக்கூடிய தேர்தல்ல தயவு செய்து திமுக காங்கிரஸ் எந்த வகையிலும் சேர்த்துக்காம இருக்கணும். அவங்களுக்கு கொடுக்குற அந்த 28 சீட்டை நீங்க திமுக கொடுத்து தோத்தா கூட பரவாயில்ல. ஆமா, சொன்ன மாதிரி திமுக காரங்களுக்கு கொடுத்து தோத்தா கூட பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உழைச்சோம் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நீ களத்துல கூட நின்று கழுத்தறத பாத்தீங்களா, அது வேலை செய்யாம. ஆனா நான் நிறைய காங்கிரஸ்காரங்களோட பதிவெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். ஆரம்பத்துல இருந்தே விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரிதான் நிறைய விஷயங்களை வந்து மறைமுகமா போட்டுட்டு இருந்தாங்க. இனிமே ஓப்பனா போட போறாங்க. இப்போ திமுக கூட்டணியில இருக்கிறவங்களுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாரு, நாங்க வந்து எந்த இடத்துலயும் தாவேக்காவை எதிர்த்து அவ்வளோ ஹார்ஷா நாங்க எதுவும் பிரச்சாரம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. ஏன் இந்த மாதிரி ஒரு ஊசலாடிட்டே இருக்காங்க? கூட்டம் நடத்த போறேன்னு சொல்றாங்க. ஏன் அத நாங்க மதிக்கல தாவேக்காவன்றாங்க. இல்ல, கூட்டம் நடத்தி தான் சொல்லணுமா, முன்னாடி ஸ்ட்ராங்கா சொல்லிடலாம். கட்சியில இருக்க எல்லாரையும் கேட்கணும் இல்லையா? கட்சின்றது திருமாவளவன் அவர்கள் மட்டும் கிடையாது, கம்யூனிஸ்ட்னா அவரு மட்டும் கிடையாது. கட்சின்னும் போது எல்லாருடைய கருத்தையும் கேட்கணும். இப்ப அந்த மாதிரி எல்லாருடைய கருத்தையும் கேட்காதனால திமுகவுக்கு இந்த நிலைமை. அதாவது தலைமைக்கு சில விஷயங்களை கொண்டு போக முடியல. அது வந்து ஒரு ஒரு திரையை வந்து சேகர் பாபு மாதிரியான ஆட்கள்லாம் வந்து ஏற்படுத்தி இருக்காங்க. குறிப்பா கொளத்தூர் தொகுதியில சேகர் பாபு மாதிரியான ஆட்கள் வந்து அண்ணன் ஜெயிச்சுவர் என்ன போய் அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தன போக்குதான். இல்ல, அழுதாரு கொளத்தூர்ல போய் மக்களை சந்திக்க. இப்போ நான் உங்களை நம்பி ஒரு வேலை விடுறேன், நான் தோத்து போயிட்டேன், டே என்னடா உன்னடா நீ தான்டா விட்ட அப்படின்னு தப்பு நடந்துச்சு. அது மாதிரியே ஆமாண்ணே அப்படி நடந்து போச்சு. அப்படியே பேசுவீங்க, அழுதுட்டே தான் பேசுவீங்க. அவ அழுதுதான் அவட அழுகுனா பொழக்க ஆரம்பிச்சிருவாங்க சேகர் பாபு. அழுதுதான் அவன், அவருக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா கட்சியில இருக்கவங்க உள்ள கொதிச்சு போயிருக்காங்க. திமுக இருக்காங்களா இப்படி பண்ணிட்டீங்க, அது எவ்வளவு பெரிய அவமானங்க. ஒரு கட்சியோட தலைவருக்கு சிஎம் கேண்டிடேட்டே தோத்து போயிட்டாங்க. எடப்பாடியில ஒன்னதுக்கும் ஆகாத நினைச்சிருந்தவர்லாம் அவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சு வர்றாரு. இப்ப எடப்பாடிக்கு விழுகிற ஆளு கொளத்தூர்ல ஸ்டாலினுக்கு விழுகலையா? அப்ப அதை நம்ம கேள்விக்குள்ளாக்க வேண்டியதா இருக்கு இல்லையா? இப்ப என்ன நடந்தது தப்பு, எங்க நடந்தது தப்பு, அதை நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல. உங்களை நம்பிதானே பொறுப்பு படிச்சாரு. இப்ப நீ மட்டும் கரெக்டா இப்போ அலை அடிக்குது, ஸ்டாலினே தோத்து போயிட்டாரு, அந்த அலையில சேகர் பாபு மட்டும் தப்பிச்சிட்டாரா? எப்படி அது புரியலையே. அது எப்படி? இப்போ உதயநிதி அவர்கள் கூட கவுண்ட் பண்ணும்போது ரொம்ப இழுபறியில் தான் இருந்தாங்க. வருமா வராதா வருமா, அவரு அவ்வளவு செஞ்சிருக்காரு அந்த தொகுதியில். என் ஃப்ரெண்டோட வீடு வந்து ட்ரிப்ளிகேன் தான். நான் அடிக்கடி போவேன், பார்த்துருக்கேன். அவங்க இருக்க மக்கள் அவ்வளவு தூரம் சொல்லுவாங்க, இது உதயநிதி கோட்டை, உதயநிதி தவிர. ஏன்னா நடுவில் அவர் அந்த இடத்துல பண்ணல, அந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணல தேர்தல்ல, வேற இது கான்ஸ்டிடியூஷன் போறாருன்னப்போ அவர் தான் இந்த தொகுதிக்கு வரணும்னு அடம்பிடிச்சாங்க மக்களே. அந்த அளவுக்கு அங்க வந்து அவருக்கு இது இருக்கு. அப்படி இருக்கவரே இழுபறியில வராரு. ஆனா ஓரளவுக்கு கரை ஏறிடுச்சு. நான் என்ன கேக்குறேன், இப்ப இந்த அலையில இவங்க 2 பேர் தேர முடியும், ஏன் வரல? மத்தது ஏன் வரல? மத்தது விடுங்க, சிஎம் கேண்டிடேட்டே நீங்க ஏன் கான்சென்ட்ரேட் பண்ணல? இப்ப யாரோடைய தவறுக்காக யார் இங்க வந்து தலைகுனிய வேண்டியது? திமுகவே இதுக்கு அப்புறம் ஒரு கூட்டம் போடணும். அதாவது இந்த எந்த கூட்டணி எல்லாம் இருக்கணும், யாருக்கெல்லாம் தன்னுடைய கட்சிய மறுபடியும் ஒரு இது பண்ண வேண்டியதா இருக்கும். அதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரெஃப்ரெஷ் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திமுக பண்ண வேண்டிய இடத்துல இருக்கு. சரி, திமுக விடுங்க ஒரு சைடு, அதிமுகவே இப்ப 2ஆ ஓடிங்க. திமுக கூட்டணி தான் உடைச்சிட்டு வராங்க, அதுதான் 2ஆ ஓடிது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒண்ணு சிவி சண்முகம் நினைக்கிறேன், இன்னொன்னு வந்து தங்கமணியா வேலுமணி. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலுமணி அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வராரு. அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வர ஒருத்தருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்குறாரு. ஏற்கனவே நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், இவங்க வந்து பொது தொகுதியில ஒரு 26 பேரை வந்து நிறுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வந்து இது மிகப்பெரிய புரட்சி, திருமாவளவனவர்களாலே செய்ய முடியாத புரட்சி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதுவும் ஒரு பொய்யான தகவல் வருது, இன்னொரு ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வரல. அது வரும்போது நாம வச்சு செய்வோம். ஏன்னா இதை ஒரு நரேஷனா தான் செட் பண்ணி இருப்பாரு, இவரால முடியல அவர் பண்ணிட்டாரு. 26 தொகுதியில யார் யாரெல்லாம் எந்தெந்த தொகுதியில நிறுத்துற, யார் யாரெல்லாம் அந்த சமூகத்துல இருந்து வந்திருக்காங்கன்னு தெளிவா சொல்லு பாப்போம் அப்படின்னு
பேசியிருக்காங்க. எனக்கு அதுக்கான தகவல் வரல. அந்த அந்த முழு ஸ்டேட்மெண்ட் வரும்போது நான் உங்களுக்கு அதை வந்து விரிவா இப்ப சொல்றேன். என்ன பிரச்சனை? ஏன் இப்ப இபிஎஸ் சைடு ஒண்ணு, அது ஒரு மூணா பிளந்து நிக்குது போல, என்ன Actually, காரணம்? எனக்கே வந்து கன்ஃபியூஷனா இருக்கு. ஒண்ணு அதிமுகவை உடைச்சு நீ வந்துரு. இவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்கன்னா அதிமுக தரப்புக்கு உங்களுக்கு டெபுட்டி சிஎம் பதவி கொடுக்குறோம், வந்தீங்க கூட சேர்ந்துங்கன்னு சொல்லி இருப்பாங்க. அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கவே மாட்டேன். எடப்பாடிக்கு என்னன்னா ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ தான். நான் வந்து ஹீரோவா மட்டும் தான் இருப்பேன், பிறந்ததுல இருந்தே நான் ஹீரோ. அடிமையா பிஜேபிக்கு மட்டும் தான் இருப்பேன், உனக்கெல்லாம் இருக்க மாட்டேன். அந்த மாதிரி வந்த சின்ன பையன் அடிமையா இருக்கணும். அதனால நான் வந்து சிஎம் ஆக மட்டும்தான் இருப்பேன், சிஎம் ஆக மட்டும்தான் சாவேன், அப்படி இல்லைன்னா அதிமுக பொதுச் செயலாளராக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வேலைக்காவது, இதை கழட்டி விட்டுட்டு நீங்க வேற யாரா முக்கிய எம்எல்ஏக்கள் 2 பேர் வந்துருங்க, உங்களுக்கு அந்த டெபுட்டி சிஎம் பதவியை கொடுக்குறேன். இப்போ அதெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு. இப்போ டெபுட்டி சிஎம் பதவியை நீங்க வாங்க உங்களுக்கு கொடுக்குறோன்னு பிஜேபி பேசுது. புஷி ஆனந்த் நொறுங்கி போயிட மாட்டாரா? பிஜேபி இல்ல தாவேகா வந்து பேசுதுன்னு வைங்க. புஷி ஆனந்த்ல ஒரு கணக்கே கிடையாது. 108 சீட்டு ஜெயிச்சு அவங்க ஜெயிக்கிறத பாப்பாங்களா, புஷி ஆனந்த பாப்பாங்களா, ஆட்சி அமைக்கிறத பாப்பாங்களா, புஷியை பாப்பாங்களா? புஷி ஒரு விஷயமே கிடையாது. அப்புறம் புஷி வருங்காலத்துல ஒரு எடப்பாடியா உருவெடுக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. அது பார்த்தாதான் தெரியும், வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த அளவுக்குலாம் அவர் வருத்து கிடையாது. புஷி ஆனந்த் வந்து எடப்பாடியாக மாறினாலும் விஜய் இல்லைன்னா அந்த கட்சிக்கு யாரோ ஒரு ஆளு கூட, இந்த இப்பெல்லாம் இந்த குழந்தை குட்டிங்களை சப்போர்ட் பண்ணுதுல, அந்த குழந்தை குட்டி கூட அந்த டிவிக்கு சப்போர்ட் பண்ணாது. விஜய் அவர்களுடைய ஒரே முகத்துக்காக தான் சப்போர்ட். புஷி ஆனந்த் எடப்பாடி ஆனாலும் பரவாயில்ல, சசிகலா ஆனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, தூக்கி அப்படி ஓரமா கடாசிடுவாங்க. இப்ப இறுதியா சொல்லுங்க, என்னதான் இப்ப பண்ண போறாரு விஜய் அவர்கள்? 5 சீட். அதாவது அவர் வந்து எங்கெங்கெல்லாம் பஸ்ல துண்டு போட முடியுமோ அந்த துண்டு போட்டுட்டே இருக்காரு. இது வரும் அது வரும், ஆசையை ஒருத்தனுடைய ஆசையை தூண்டினாதான் அவனை ஏமாத்த முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் காங்கிரஸ் தூண்டி விட்டுருக்காரு, ஒரு பக்கம் அதிமுக தூண்டி விட்டுருக்காரு. எந்த பக்கத்துல இருந்து பலமான அலை அடிக்குதோ, நம்பர்ஸ் அதிகமா வருதோ, அதை தூக்கி உள்ள உட்கார வச்சிருக்காரு. கண்டிப்பா காங்கிரஸ் போறதுன்றதுல பிரச்சனையா இருக்கு, நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு, நல்லது இருக்கு. கெட்டது என்ன அப்படின்னா, நம்ம இத்தனை நாள் சொன்னோம் பாத்தீங்களா, இவங்க வந்து பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு அந்த முகத்தை உடைப்பாங்க. இவங்க காங்கிரஸே அங்க போயிருக்காங்க, அப்பனா இது பாஜக பி டீம் இல்ல அப்படின்ற மாதிரி மக்கள் இடத்துல ஒரு கருத்து போய் சேரும். இந்த இதை வாங்கறதுக்கான முயற்சி தான் அவர் தொடர்ந்து காங்கிரஸ் வந்து விஜய் பிரஷர் போடுறாரு. இந்த பக்கம் நிபந்தனையே இருந்து நான் உனக்கு ஆதரவு தரேன்னு பாஜக, ஏன் நீ அதை ஏத்துக்க மாட்டேற? அது அப்படி ஏத்துக்கிட்டா தான் வந்து பாஜக பின்னணியில இருந்து இயங்கக்கூடிய ஒரு ஆளுன்றது கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, காங்கிரஸ் உள்ள வரும்போது மட்டும்தான் நான் பாஜக பி டீம் இல்ல, காங்கிரஸே என் கூட இருக்கு. இந்திய அளவுல காங்கிரஸ் தானே பிஜேபி எதுக்குது. ஆனா இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு தேதியில காங்கிரஸ்குள்ளதான் அதிகப்படியான ஆர்எஸ்எஸ் இருக்கு. ஆக்சுவலா கடைசியில பார்த்தா ஸ்கெட்ச் விஜய் கில்ல ராகுலுக்கா உள்ள கூப்பிட்டு முடிச்சு விட்டுறாங்க. போய் ஆட்சி அமைச்ச பிறகுதான் தெரியும். இன்னொரு பிளஸ் இல்ல என்ன அப்படின்னா, இவர் உண்மையிலே பாஜக இயக்கப்படுற ஒரு ஆளாக விஜய் இருந்தால் அதற்கு காங்கிரஸ் வழி விடாதுன்றது என்னோட அபிப்பிராயமா இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்ல, ஏதோ தமிழ்நாட்டுக்கு பாதகமான ஒரு திட்டம் வருது அப்படின்னும் போது காங்கிரஸ் அதுக்கு ஒத்துக்காது அப்படின்ற சின்ன நம்பிக்கை. ஆனா அதையும் போட்டு உடைப்பாங்க. காங்கிரஸ்க்கு தமிழ்நாடு மேல பெருசா அக்கறை கிடையாது, அவங்க அதை ஸ்ட்ராங்கா எதிர்ப்பாங்கன்னு நம்ம நம்பவும் முடியாது. அவங்களை ஸ்ட்ராங்கா எதிர்க்கனாலும் திமுக அதை ஸ்ட்ராங்கா எதிர்க்கும் போது அவங்க வந்து அதுக்கான ஆதரவு, திமுக என்ன விஷயத்துக்காக எதிர்ப்பு தெரியுதோ அதை எதிர்த்துக்கிட்டு அவங்க ஆதரவு திரிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கல. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இவங்க மும்மொழி கொள்கை இங்க வருது, கண்டிப்பா திமுக ரொம்ப சிவியரா அதை எதிர்க்கும். இப்ப இவங்க தாவேக்கா அதை எதிர்த்துட்டா ஓகே, எதிர்க்காம இல்ல இல்ல அது நல்லது ஹிந்தி படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை ஆதரிச்சா காங்கிரஸ் அதை ஆதரிக்குமா எதிர்க்குமா? காங்கிரஸ் வந்து மோஸ்ட்லி எதுவுமே பேசாம இருக்கும், அது தமிழ்நாடு அரசியல் அவங்க எடுக்கிற முடிவுன்னு இருக்கும். அந்த மாதிரி பேசினா கூட எதிரின்னு எடுத்துக்கலாம், பேசலனா கூட கூட்டாளின்னு எடுத்துக்கலாம். ஆனா நீங்க அமைதியா இருக்கும்போது அன்புமணி மாதிரியான நிலைமை தான் காங்கிரஸ்க்கு ஏற்படும். கண்டிப்பா ஏற்பட்டுரும். இதுக்கு விஜய் கூட கூட்டணி போகும்போது தெரிஞ்சிருச்சு ராகுல் வந்து காங்கிரஸ்க்கு முடிவுரை எழுதிட்டு இருக்காரு. எனக்கு எங்க தெரிஞ்சிருச்சுன்னா வந்து காங்கிரஸ் தப்பா இருக்குன்றது எங்க தெரிஞ்சிச்சுன்னா, கேரளால நீங்க ஜெயிச்சப்ப மிஷின் தப்பு இல்ல, ஓட்சோரி நடக்கல. வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஆட்சி மாற்றம் வந்த உடனே பிஜேபி அங்க ஜெயிச்சதுன உடனே இல்ல இல்ல இது ஏதோ தப்பு நடந்திருக்கீங்க. உங்க கூட்டணி கட்சி இவ்வளவு தூரம் மோசமா தோத்துருக்காங்க, விஜய் வந்து 109 எடுத்திருக்காரு, யாராலுமே இந்த ரிசல்ட் நம்ம மக்களுடைய எழுச்சி நீங்க பேசுறீங்க. அப்ப நீங்க யாரு, இதா அதா எது அப்படின்றது தெரியல. சோ நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இடம் வந்து காங்கிரஸ் தான். பாஜகவோட காங்கிரஸ் கிட்ட நம்ம எச்சரிக்கையா இருக்கலாம். ஏன்னா அவன் நமக்கு கண்ணுக்கு தெரியற எதிரி, இவன் கண்ணுக்கு தெரியாத துரோகி. எதிரி கூட இல்ல, துரோகி. எதிரியை விட ஆபத்தானவன் துரோகி தான். அதனால வந்து பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த துரோகிகளை சுமந்து செல்லக்கூடிய தாவேக்கா என்ன ஆக போகுது, அந்த கப்பல் என்னவாக போகுது. அனைவரும் அடுத்த வாட்டி தோக்கடிச்சுட்டு அவங்க இறங்கி போயிடுவாங்க.
அடுத்த ஆட்சி அடுத்த தேர்தல் வரும்போது அடுத்த தேர்தலுக்குள்ள தாவேக்காவை ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு அவங்க இறங்கி அவங்க பாட்டு போயிடுவாங்க. திமுக 75 வருஷம் கழிச்சே நீங்க வந்து கூட இருந்து காலி பண்றீங்கன்னா திமுக தாவேக்காலாம் காலி இன்னைக்கே தெரிஞ்சு போச்சு ரிசல்ட்.